நம்முடைய 52 செயற்கைக்கோள்கள் ஒரு 10 நிமிஷம் இயங்கல் அப்படின்னா நாடு ஸ்தம்பிச்சிடும். சொல்லுங்க, என்ன ஆகும் சொல்லுங்க சார், கொஞ்சம் தெரிஞ்சுக்க. ஏன்னா இப்போ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஏடிஎம் எல்லாரும் எங்கிருந்து பணம் எடுக்கிறோம்? பேங்க்ல எடுக்கணும், இல்லை ஏடிஎம் எடுக்கணும். ஏடிஎம் எடுக்கிறோம். இப்போ இது எல்லாமே இணைக்கப்பட்டது செயற்கைக்கோள் வழியாக நான் நினைச்சேன். இப்போ ஒரு அரை மணி நேரம் இல்லை அப்படின்னா அரை மணி நேரத்தில் ஏடிஎம்ல நீங்கள் காசு எடுக்கிறது எடுக்க முடியாம போகலாம். ஏன்னா அது இணைப்பு இல்லாமல் போகுது. ரிசர்வேஷன் போறீங்க, அது எல்லா பக்கமும் இணைஞ்சு கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி பங்கு சந்தைகள் இது எல்லாம் இணைக்கப்பட்டது செயற்கைக்கோள்கள் வழியாக அது உங்களுக்கு தான். இது எல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய 100 டிவி ஒரு செயற்கைக்கோளை காமிக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஒரு செயற்கைக்கோள் இறங்கினா 100 சேனல் வராது. புரியுதுங்களா? அதே மாதிரி மீனவர்கள் போயிட்டாங்க, அவங்களுக்கு இருட்டடிப்பாயிடும். எல்லாம் விட்டுருங்க. எனக்கு ஒரு கடிதம் வந்துச்சு. அதாவது கார்கில் வாரில் 2 கார் இழந்தவர் அவர் கடிதம் எழுதுறாரு. நம்ம நேவிகேஷன் பண்ணியிருக்கோம், செயற்கைக்கோள் பண்ணி செயல்முறைக்கு இப்போ நம்முடைய படை வீரர்களுக்கு இருக்குது. அவர் சொல்றாரு, என்னுடைய நன்றிகள். ஏன்னா இனிமேல் என்னுடைய பையனோ என்னுடைய பேரனோ ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும் பொழுது எனக்கு அந்த நேவிகேஷன் சிக்னல் வரல அப்படின்னா நான் எப்படி கண் இழந்தது மாதிரி என்னுடைய கால் இழந்தனோ, படை வீரர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கான தரவுகள் எங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் பீரங்கியோ மற்ற இதில் வச்சுட்டு அவங்க வர முடியும். இப்போ கார்கில் வரும் பொழுது அந்த தரவுகள் நம்ம முழு சண்டை நடக்கும் பொழுது மறுக்கப்பட்டதுனால பல ஆயிரம் பேர் நம்ம இழந்தோம். அப்ப நம்ம கிட்ட சேட்டலைட் இல்ல, இந்த நேவிகேஷன் சேட்டலைட் இல்ல. அப்ப நம்ம வெளியில இருந்தும் வாங்கி ஜிபி நார்மல் ஜிபிஎஸ் வச்சிருந்தோம். அவங்க அதை நிறுத்திட்டாங்க. இப்போ இந்த வார் நடக்குன்னு வச்சுங்களேன், ரஷ்யாவுக்கும் யுக்ரைன் நடந்திருக்கு. அந்த இடத்துல ரஷ்ய படைகளுக்கும் ஜிபிஎஸ் யூஸ் பண்ண மாதிரி அவங்க பண்ண முடியும். அதாவது எந்தெந்த இடங்கள்ல போகும் பொழுது மறுக்கலாம், நிறுத்தி வைக்க முடியும். ஆனா ரஷ்யாக்காரங்களுக்கு குளோனாஸ் இருக்குங்காட்டி அவங்க போறாங்க. யுக்ரைனுக்கு அவங்க ஜிபிஎஸ் யூஸ் பண்ணனால அவங்க போறாங்க. இல்லனா அவங்களால முடியாது. அது மாதிரியான நிலைமை நம்ம படை வீரர்களுக்கு. அவர் சொன்னாரு அன்னைக்கு எனக்கு அது இல்லாதனால இப்போ அதனால பரவாயில்ல, என்னுடைய பேரனுக்கு அப்படி இருக்கு. இப்படி பல வகைகளில் நம்முடைய செயற்கைக்கோள்கள் இல்லை அப்படின்னா பிரச்சனைகள் உருவாகும். பூமி வாழ முடியாம போகும் அப்படிங்கிறது ஒன்று. அந்த வேகத்தை விட மனிதன் அப்படி மாத்திடுவானோ அப்படிங்கிறது. யுக்ரைன்லயும் ரஷ்யாவில் நடக்கிறது. அந்த பிரச்சனை பெருசா பரவச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியாது. அப்ப சில உயிர்களையாவது பாதுகாப்பா வைக்கணும்னா எங்க வைப்பீங்க? பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் நிலவு. இது கொரோனாவும் கூட ஒரு பெரிய பயமுறுத்தல் உருவாச்சு. அந்த கொரோனாவே பெருசா போயிருந்தா என்ன இருக்கும்? அவ கொரோனாவிலிருந்து ஒரு சில பேரை பாதுகாக்கணும்னா சில பேர் பாதுகாக்கணும். பதுங்கு குழிகள் எப்படி யுக்ரைன் இதனால பண்றாங்களோ அது மாதிரி ஒரு இடத்துல உயிர்களை காப்பாற்றணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் என்ன? நீர் இருக்கும் பட்சத்தில் அங்கு பல நாட்கள் தங்கி வாழ்வதற்கான வாய்ப்பை நம்ம உருவாக்க முடியும். நம்முடைய 52 செயற்கைக்கோள்கள் ஒரு 10 நிமிஷம் இயங்கல் அப்படின்னா நாடு ஸ்தம்பிச்சிடும். சொல்லுங்க, என்ன ஆகும் சொல்லுங்க சார், கொஞ்சம் தெரிஞ்சுக்க. ஏன்னா இப்போ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஏடிஎம் எல்லாரும் எங்கிருந்து பணம் எடுக்கிறோம்? பேங்க்ல எடுக்கணும், இல்லை ஏடிஎம் எடுக்கிறோம். இப்போ இது எல்லாமே இணைக்கப்பட்டது செயற்கைக்கோள் வழியாக நம்ம நினைச்சிருக்கோம். இப்போ ஒரு அரை மணி நேரம் இல்லை அப்படின்னா அரை மணி நேரத்தில் ஏடிஎம்ல நீங்க காசு எடுக்கிறது எடுக்க முடியாம போகலாம். ஏன்னா அது இணைப்பு இல்லாமல் போகுது. ரிசர்வேஷன் போறீங்க, அது எல்லா பக்கமும் இணைஞ்சு கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி பங்கு சந்தைகள் இதெல்லாம் இணைக்கப்பட்டது செயற்கைக்கோள்கள் வழியாக அது உங்களுக்கு தான். இது எல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய 100 டிவி ஒரு செயற்கைக்கோளை காமிக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஒரு செயற்கைக்கோள் இறங்கினா 100 சேனல் வராது. புரியுதுங்களா?